Good morning, maths teachers. Applied Mathematics 1ல exercise 10 statistical process controlல நமக்கு ஒரு 4 samples கொடுத்திருக்காங்க, each of size 5 taken from the production of lot of emission கொடுத்திருக்காங்க. நம்முடைய objective என்ன அப்படின்னா sample mean கண்டுபிடிக்கணும், sample variance கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் standard deviation கண்டுபிடிக்கணும். ஒரு 3 லைன் ட்ரா பண்ண போகிறோம். என்னென்னா control line and upper control line அண்ட் லோயர் கண்ட்ரோல் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ளாட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணி அதோடைய ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் இருக்கா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி அந்த சாம்பிள்ஸ் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஜியோஜிப்ரா கிளாசிக் 5ல் இருக்கோம். வியூவில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரெட்ஷீட் எனேபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற டேட்டாஸில் என்ன பண்ணலாம்னா நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நம்மகிட்ட என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6.35, அடுத்து பார்த்திங்கன்னா 6.4 and 6.32, 6.37, 6.42, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6.34, 6.4 enter, 6.34, 6.43, 6.39. go to C ல 6.42, 6.64, 6.35, 6.59, 6.72 and D ல 6.38, 6.48, 6.44, 6.58, 6.39. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் மீன் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா கேபிட்டல் எஸ் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் பேரண்டிஸ் என்ன போட்டுக்கலாம்னா 1m ஈக்குவல் டு மீன் கண்டுபிடிக்கிறதுனால MEN அப்படின்னு போட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன வரும்னா மீன் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம்னா அது ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா பார்த்திங்கன்னா இங்கே காலம் A1, இங்கே மவுஸ் வச்சிங்கனால உங்களுக்கு தெரியும் A1, A2, A3, A4, A5 வரைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A1 கோலன் கேபிட்டல் A5, அதாவது A1லேருந்து A5 வரைக்கும். ஸோ அதோடைய மேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா என்டர். ஸோ இது வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூங்கிறனால கிராஃபிக்கில் எங்கேயும் வராது. இதே போல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3க்கும் நம்ம சாம்பிள் மீன் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எஸ் அண்டர்ஸ்கோர் 2m ஈக்குவல் டு மீன் போட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டேட்டா அதில் B1 is to B5 enter. சிமிலர்லி அடுத்து தேர்டு எஸ் அண்டர்ஸ்கோர் என்ன பண்ணோம் 3m ஈக்குவல் டு மீன். ஃபஸ்ட் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கங்க. C1 கேபிட்டல் C தான் போடணும், ஸ்மால் c போடக்கூடாது. என்டர். சிமிலர்லி எஸ் அண்டர்ஸ்கோர் 4m ஈக்குவல் டு மீன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா D1 கேபிட்டல் D1 டு D5 என்டர். இப்போ இந்த ஒவ்வொரு சாம்பிள் சைஸ்க்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா மீன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மீனுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி டெனோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேட் த மீன் ஆஃப் த சாம்பிள் மீன்ஸ் யூஸிங் த ஃபார்முலா. நமக்கு SM ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ தெரியும். அதை எப்படி எடுத்துக்கணும்னா கேபிட்டல் எஸ் அண்டர்ஸ்கோர் m ஈக்குவல் டு மீன் லிஸ்ட் ஆஃப் டேட்டா. இதுக்கெல்லாம் நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம எப்படி டெனோட் பண்ணிக்கிறோம்னா எஸ் அண்டர்ஸ்கோர் 1m, அதே மாதிரி கேபிட்டல் எஸ் அண்டர்ஸ்கோர் 1m வெளியில் வந்துட்டு கமா கேபிட்டல் எஸ் அண்டர்ஸ்கோர்
2m, comma, capital S underscore open parenthesis 3m வெளியில் வச்சுட்டு comma capital S underscore open parenthesis 4m. ஸோ இப்போ என்டர் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் மீன் டேட்டா வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சாம்பிள்ஸோடைய வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணுமோ சேம் கமாண்டு தான். வேரியன்ஸ் 1 அப்படிங்கனால v underscore 1 ஈக்குவல் டு என்ன கமெண்ட்டு வேரியன்ஸ். அதே வேரியன்ஸ் அங்கே மீனுங்கிறனால மீனில் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா, வேரியன்ஸில் வேரியன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா. எதுலேருந்து இது வரைக்கும் A1லேருந்து A5 வரைக்கும் கேபிட்டல் A1 இஸ் டு கேபிட்டல் A5 என்டர். சிமிலர்லி v underscore 2 ஈக்குவல் டு வேரியன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டாவில் பார்த்தீங்கன்னா B1 இஸ் டு B5 என்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் v underscore 3 ஈக்குவல் டு வேரியன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டா வந்து கேபிட்டல் C1 இஸ் டு கேபிட்டல் C5 என்டர். சிமிலர்லி v underscore 4 ஈக்குவல் டு வேரியன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரா டேட்டாவில் பார்த்தீங்கன்னா D1 underscore D5 என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ வந்து 0 0ன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம், இதோடைய கமெண்ட் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். சரிங்களா? அதே போல் இந்த கமெண்ட் பார்க்கலாம், B1 to B5 கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இதெல்லாமே 0வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கவனித்து பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு இதோட ஆன்சர் தெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் போங்க, ரவுண்டிங், அதில் 2 டெசிமல்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 டெசிமல்ஸ் பிளேஸஸ் எனபிள் பண்ணலாம். பாருங்கள் இப்போ வேல்யூஸ் இருக்குது, அது 0 கிடையாது, வெரி க்ளோஸ் டு 0ங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வேரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அது நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்னா சிக்மாங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் பார்லேயே இங்கே வந்து இங்கே பாருங்கள் ஒரு ஆல்ஃபாங்கிற சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ரோவில் பாருங்கள் இங்கே சிக்மா இருக்குது, சிக்மா ஈக்குவலன் டு நமக்கு என்ன ஃபார்ம்னா 1/4 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 டைம்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு SQRTன்னு போட்டாலே வந்துடும். ஸோ 1/4 டைம்ஸுங்கனால இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 1/4 டைம்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v underscore 1 ப்ளஸ் v underscore 2 ப்ளஸ் v underscore 3 ப்ளஸ் v underscore 4 போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவை செக் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 என்ன இருக்குது. சப்போஸ் நமக்கு இங்கே ப்ராக்கெட் கொடுக்குறதுனால என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், 1/4க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த விஎஸ் தனியாக இப்படி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த ஓகேன்னு கொடுக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் இந்த ஃபார்முலா கரெக்டாக இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 டைம்ஸ் v1 v2 v3 v4 இப்போ ஃபார்முலா கரெக்ட். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். நமக்கு கொடுத்த சாம்பிள் சைஸை வச்சுக்கிட்டு மீன் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம கிராஃபிங் பண்ணணும். கிராஃபிங் பண்ணுறதுக்கு நமக்கு 3 லைனில் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் லைன், அடுத்தது அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லைன், அடுத்தது லோயர் கண்ட்ரோல் லிமிட் லைன். இப்போ அப்பர் கண்ட்ரோல் லைன் இப்போ வந்து ஒவ்வொரு லைனும் நம்ம வரைய போகிறோம். அதில் சென்ட்ரல் லைன் வரைகிறதுக்கு நமக்கான கமெண்ட் என்னென்னா கேபிட்டல் CL கோலன் வச்சிட்டால இது என்னவா மாறிடும்னா லேபிளாக மாறிடும். ஸோ y ஈக்குவல் என்ன போடுறோம்னா கேபிட்டல் S underscore m என்ட்ரு கொடுங்க. நமக்கு லைன் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 6.4375. நம்ம y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே இருக்குது சென்ட்ரல் லைன் வந்து இங்கே இருக்குது. சிமிலர்லி அடுத்து நம்ம லைன் என்ன வரைய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லைன் வரைய போகிறோம். அதுக்கு UCL கோலன் லேபிள் அப் பண்ணிட்டோம். y ஈக்குவல் டு S underscore m ப்ளஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும் 2.58 டிவைடட் பை த ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் வெளியில் என்ன பண்ணணும்னா சிக்மா. ஸோ என்ன பண்ணுறோன்னா சிக்மாவை நமக்கு தெரியும் எங்கே எடுக்கணும்னு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் கண்ட்ரோல் லிமிட் லைனும் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லைனும் வெரி க்ளோஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஜூம் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த y ஆக்சிஸை இந்த ஏரியாவை லார்ஜ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் கிராஃபிக்ஸ்.
ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே கிளிக் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கிராஃப் ஷீட் நமக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் கிராஃப் ஷீட் என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒய் ஆக்சிஸ் ப்ரெஃபரன்ஸ் கிராஃபிக்ஸில் போயிட்டு இந்த ஒய் ஆக்சிஸோட மினிமம் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா 6. ஏன்னா நம்ம வேல்யூஸ் வந்து 6ல் இருக்குது. மேக்ஸிமம் எது வரைக்கும் எடுத்துக்கலாம்னா ஒரு 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக ஜூம் பண்ணி பாருங்கள், நம்மளோட கண்ட்ரோல் லிமிட்டும் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லைனையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா லோயர் கண்ட்ரோல் லிமிட் அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கேபிட்டல் LCL கோலன் அதே ஃபார்முலா தான் y = s_m. அங்கே ப்ளஸ் போட்டோம். இங்கே என்ன பண்ணோம்னா மைனஸ் ப்ராக்கெட்டில் 2.58 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் என்னது சிக்மா. ஸோ இந்த ஃபார்முலாஸில் எப்படி இன்புட்டாக கொடுக்கணுங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆகிருப்பீங்க. அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் வேகமாகவே பண்ணுறோம். சென்டர் இந்த 3 லைனை நம்ம பார்க்கலாம். இந்த 3 லைன் என்ன பண்ணலாம்னா இதோடைய கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய கலர்ஸ் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர், ரெட் கலர். அண்ட் இதை வந்து என்ன பண்ணலாம்னா ப்ளூ கலர். இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு க்ரீன் கலர்னு மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாட் த சாம்பிள் மீன் எகெயின்ஸ்ட் த எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதை ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் நமக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ப்ராசஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சாம்பிள்ஸ் இருக்கா இல்லை நோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு லேபிளில் ஒரு பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டுன்னா 2, S_1M பாருங்கள் ஏங்கிற பாயிண்ட் கிரியேட் ஆச்சு. அடுத்தது பிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பி லேபிள் என்ன பாயிண்ட்னா 4, S_, என்னென்னா ஓப்பன் பிராக்கெட்ஸில் 2M. ஸோ பிங்கிற பாயிண்ட்டு நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அதே போல் அடுத்த பாயிண்ட்டு சிங்கிற பாயிண்ட்டு என்ன லேபிள் கொடுத்துருக்காங்கன்னா 6, S_3M 3Mனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணலாம் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த சி பாருங்கள், சி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த டிங்கிற பாயிண்ட்டு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட ஆட்டோ பேர் பார்த்திங்கன்னா 8, S_4M இருக்குது. என்ட்ரு பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த ABCD இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பாலி லைன் ட்ரா பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா டூல்ஸில் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா பாலி லைன் ஒரு டூல்ஸ் இருக்கும். அந்த டூலை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டூல் மேலே கை வைங்க. என்ன சொல்லுதுன்னா செலக்ட் ஆல் த வெர்டசஸ் தென் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், ஸோ இந்த ஏ வச்சு செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது பி, அடுத்தது சி, அடுத்தது டி, அகைன் எதை டச் பண்ணோம் ஏ. ஸோ நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். ஸோ இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா determine the any points A, B, C, D lie beyond the control limits LCL and UCL. If any point lies beyond the LCL and UCL na நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா it indicates the out of the control signal அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம்.